பீகாரையும் ஜெர்மனியும் நீங்க ஒண்ணா பார்க்க கூடாது. ஓகே சார். ஆமா. பீகார் அப்படின்றது வந்து பாலிடிக்ஸ், ஜெர்மனி அப்படின்றது எக்கனாமிக்ஸ். நாங்களே யாராவது மார்க்கெட் கிடைக்குமா எக்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறோம். நீ இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வருது, என்ன கம்பெனி வருது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். டைம் கொடுப்போமா, என்னப்போ இன்னும் 8 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே ஜெர்மனிலேருந்து ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் திடீர்னு வந்து மூப்பனார் அவர்களோட இதுக்கு போகும்போது கை குலுக்கிக்கிறாங்க, ஒட்டுக்கா உட்காந்துக்கிறாங்க, வாங்க அண்ணாமலை முன்னாடி வாங்க அப்படின்றாங்க. அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி, அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். அப்போது அரசியல்னால் இப்படித்தான் இருக்கணும். காங்கிரஸ் திமுக 2014 வெளில வந்த உடனே உங்களால் நாங்கள் கேட்டோம், எங்களால் நீங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிக்கினாங்க. இப்போ இன்றைக்கி 2 பேரும் கொள்கை கூட்டணின்னு இல்லையா? இவர் அவரை பார்த்து ப்ரோன்றாரு, அவர் இவரை பார்த்து ப்ரோன்றாரு. அரசியல்னு வந்துட்டா நீங்க அரசியல் தான் பண்ணணும், அவியல் பண்ணிட்டு இருக்க கூடாது. நாங்க சொல்றதை தான் அண்ணாமலை கேட்கணும் அப்படின்னா அது தப்புங்க. தலைவர் சொல்றதை தான் தொண்டன் கேட்கணும், கட்சி சொல்றதை கட்சி உறுப்பினர் கேட்கணும், தலைவர் சொல்றதை ஆதரவாளர்கள் கேட்கணும். இதுதான் அரசியல். நீங்க திராவிட மாடல் சொல்றீங்க சார், ஆனா திராவிட மாடல் உங்களுடன் ஸ்டாலின்ற தண்ணியோட போய்கிட்டு இருக்கேன் சார். அளந்து போட்டாங்களா? இல்ல ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த திருடிட்டு போயிட்டாங்களாப்பா. முட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்தாச்சுன்னா முன்ன பின்னெல்லாம் யோசிக்க கூடாது, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கினே இருக்கணும். ஆனா என்னன்னா அந்த முட்டு கொடுக்கறது ஸ்ட்ராங்கா நிக்கணும். இல்லைன்னு வச்சுக்க தளம் போடுற மாதிரி தொப்புன்னு ஊந்துரும். நாங்கள் நீதி கட்சி காலத்திலேருந்தே சமூக நீதி நிலைநாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யா கோபால்? ஏன் இந்த மாதிரிலாம் உடனடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. லேபாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி, டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போ எல்லா ட்ரிப்பும் முடிஞ்சது சார். பீகார் போயிட்டு வந்துட்டார் நம்ம ஸ்டாலின் அவர்கள். அடுத்து இப்போ ஜெர்மனி பக்கம், யூரோப் பக்கம் போயிருக்கிறதா கேள்விப்படுறோம். நீங்கள் வந்து ரஷ்யன் ஏஜென்ட்டாகவும் இருந்திருக்கீங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இன்டர்நேஷ்னல் இதை பாருங்க, இந்த பீகாரையும் ஜெர்மனியும் நீங்கள் ஒன்றா பார்க்கக்கூடாது. ஓகே சார். ஆமாம். பீகார் அப்படின்றது வந்து பாலிடிக்ஸ், ஜெர்மனி அப்படின்றது எக்கனாமிக்ஸ். ஓ ஆமாம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்ம அது என்ன படம் அன்பே சிவத்தில் சொல்லுவார் பாருங்க, வியாபார காந்தம் வாழ்க அப்படின்னு. அந்த மாதிரி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. ஆனால் இந்த நேரத்தில் அங்கே போனது தான் எனக்கு ஒரு பெரிய இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் முன்னாடி தொங்குது. ஏன் சார் எந்த நேரத்தில் போகணும்? ஏன்னா ஜெர்மனியோட எக்கானமியே அடி வாங்கினுக்குதுங்க. அவங்க ஜிடிபி வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் சுருங்கிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. போதா குறைக்கு இப்போ இந்த ட்ரம்ப்போட யூரோப்பியன் யூனியன் டீல்னு ஒன்று போட்டாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் 5% இன்க்ரீஸ் பண்ணோம். இது வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2.5, போலந்து தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க, இவங்கெல்லாம் 2.5 அப்படி ஆவரேஜாக வச்சுருக்கும் போது 5% அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை டபுள் ஆக்கணும். டபுள் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். எவ்வளோடா அவங்கக்கிட்ட சோல்ஜர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்ககிட்ட நிறைய இருக்குது. எவ்வளோ இருக்குது? நாங்கள் 80,000 வச்சுருக்கோம், நாங்கள் வந்து 90,000 வச்சுருக்கோம் அப்படின்னுக்கிறாங்க. டேய், உக்ரைனில் செத்து போனவனே 13 லட்சம் பேர்னு சொல்கிறாங்கடா. நீங்கள் என்னடானா இவ்வளோ வச்சு நிற்கிறீங்க? இதில் என்னடானா உக்ரைனில் வந்து பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் நாங்கள் அனுப்புவோன்றீங்க. 13 லட்சம் பேர் செத்ததுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் என்னடானா 80,000 70,000, அதுலேயும் பாதி பேர்னா ரிசர்விஸ்ட்ன்றானுங்க. எல்லாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க போல, இது தோசை சுட்டுக்கின்னு. அவங்கள கூப்பிட்டு வந்து நீ திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுடுறான்னா என்னடா பண்ணுவானுங்க? சரி, இப்போ நீங்கள் டபுள் பண்ணுறீங்களா, அப்போ அந்த ஆர்மிக்கு ஆள் எடுப்பீங்களா அப்படின்னா அது கிடையாது. அந்த காசை கொண்டு போயிட்டு அமெரிக்கா கிட்ட கொட்டி அங்கேருந்து வெப்பன்ஸ் வாங்கணுமா. நீங்கள் எங்ககிட்டேருந்து F-35 வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறது? அமெரிக்கா அங்கே ஆர்டர் கொடுத்தாதான் அந்த ஏரோப்ளேன் பறக்கும். இல்லைன்னா டொப்புன்னு அமெரிக்கா ஆர்டர் கொடுக்காலே நிறைய F-35 கீழே ஊந்துருக்கு. இப்போ ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து எல்லாம் பார்த்துன்னு, இப்போ ஜப்பானில் வேறு பார்த்துன்னுக்கிறோம். F-16 வேறு இப்போ டக்கு டக்குன்னு கீழே வந்து தற்கொலை பண்ணிக்குது. இந்த லட்சத்தில் இதை வாங்கணும்னா என்ன பண்ணுறது? இது ஒரு பக்கம் எக்கானமி அடி வாங்குது. சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொப்பின்னுக்கிறான், இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அண்டு கார் கம்பெனிகள், 2 வீலர் கம்பெனிகள் இவங்கெல்லாம் வந்து 2-3 யூனிட்டை மெர்ஜ் பண்ணுறான், இல்லாட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். லாஸ். ஏன்னா சைனீஸ் காம்படிஷனை அவங்களால சமாளிக்க முடியல. சரி, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, முதல்ல ஒரு 600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுங்கப்பா இங்க அப்படின்ட்டாரு. சரி, அதுக்கு எங்கடா போகுது காசு? கடனை வாங்கு. சரி, இன்வெஸ்ட் பண்ணாலும் அது இல்லாமல் $250 பில்லியன் நீங்கள் ஒட்டுக்கா ஒவ்வொரு வருஷத்துக்கும்.
அதில் சோகா ஒன்று சொல்லிக்கிறாரு 3 வருஷத்துக்கு. அது என்ன 3 வருஷம் கணக்கு அப்படின்னா, 3 வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் வரவன் போகிறான், நீங்களும் அவங்களும் பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ இவங்களும் வந்து இந்த மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு. $250 பில்லியன் நீங்கள் அமெரிக்கா கிட்டேருந்தே வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் அந்த ஆயில் இம்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு 420-440 பில்லியன் வருது. அதில் பாதிக்கு மேலே நீங்கள் அமெரிக்கா கிட்டேயே வாங்கணும் அப்படின்றாங்க, ரஷ்யா கிட்டே வாங்கக்கூடாதுன்றாங்க. போதாத வரைக்கும் ரஷ்யா மேலே இவங்க வந்து சண்டை போட்டுக்கின்னு அவங்களோட வாங்க மாட்டோன்றாங்க. அப்போ விலை ஏறத்தான் செய்யும். அண்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஒழுங்காக பைப்பில் அவன் குத்துந்தான், அதை வாங்கிறது எப்படி, அதை விட்டுட்டு ஷிப்பில் நீங்கள் வாங்கிறது எப்படி, அப்போது காசு அதிகமாக தான் செய்யும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முழிச்சு நேரம் இந்த நேரத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா ஏங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து இங்கே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே பண்ணாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா கம்பெனியும் இழுத்து முடினுக்கிறோம், இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜெர்மனில் புலம்பினாலும் ஆச்சரியப்படுவது. ஜெர்மனில் கூட தமிழர்களில் தான் சார் அவர் கேள்வி எழுப்புறாரு, தயவுசெய்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அப்பப்போ நம்ம தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டு போங்க குடும்பத்தோட அப்படின்றாரு சார். அது வருவாங்க, தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வருவாங்க, ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க. ஆனால் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் வராங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா தனித்தனியாக தமிழர்களால் என்னங்க பண்ண முடியும்? அவங்கக்கிட்ட இருக்கிறத இங்கே வந்து இந்த கிசான் விகாஸ் பத்திரம் அந்த மாதிரி பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பேங்க்கில் எஃப்டி போடலாம். மற்றபடி தனிப்பட்ட நபர்கள் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களே அங்கே வேலைக்கு போய்க்கிறாங்க, அங்கே போயிட்டு கம்பெனி ஆரம்பிச்சு, இப்போது அமெரிக்காவில் இது மாதிரி கம்பெனி ஆரம்பித்த தமிழர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கே தெரியும். ஆனால் ஜெர்மனி இந்த மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸில் போயிட்டு கம்பெனி ஆரம்பித்து நடத்துகின்ற தமிழர்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் ஜூரிக்கில் இருக்கார், ஒரு பெரிய யூரோப்பியன் யூனியனுக்கே கன்சல்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியே இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அமெரிக்காவுக்கு பண்ண முடியாது, யூரோப்பியன் யூனியனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வா நாங்களே யாராவது மார்க்கெட் கிடைக்குமா எக்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறோம், நீ இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சரி வரட்டும், என்ன மால் வருது, இது மால்னா இது சூப்பர் மார்க்கெட், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வருது, என்ன கம்பெனி வருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். டைம் கொடுப்போமா, என்னப்போ இன்னும் 8 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே ஜெர்மன்லேருந்து ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஓகே சார், நம்ம அந்த சைடு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் திடீர்னு வந்து மூப்பனார் அவர்களோட இதுக்கு போகும்போது கை குலுக்கிக்கிறாங்க, ஒட்டுக்கா உட்காந்துக்கிறாங்க, வாங்க அண்ணாமலை முன்னாடி வாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களோட தொண்டர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதா சார்? ஏன்னா அவர் வேண்டான்னு சொல்லி தான் பதவியே இழந்துட்டு போனார், இப்போ அவங்க எப்படி யோசிப்பாங்க சார்? அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி, அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் சார். அப்போது அரசியல்னால் இப்படித்தான் இருக்கணும். நான் ஒன்று கேட்குறேன், காங்கிரஸ் திமுக 2014 வெளில வந்த உடனே உங்களால் நாங்கள் கேட்டோம், எங்களால் நீங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிக்கினாங்க. அந்த பாவத்தை நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்னு வேற ஒருத்தர் சொன்னார், முன்னாள் காங்கிரஸ் தலைவர். இப்போ இன்றைக்கி 2 பேரும் கொள்கை கூட்டணின்னு இல்லையா? இவர் அவரை பார்த்து ப்ரோன்றாரு, அவர் இவரை பார்த்து ப்ரோன்றாரு. இதெல்லாம் வந்து யாராவது கேட்குறாங்களா? இதையே காமராஜர் ஆட்சியாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸில். அப்போ இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? இதுதான் அரசியல். அரசியல்னு வந்துட்டா நீங்கள் அரசியல் தான் பண்ணணும், அவியல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் அரசியல் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. அடுத்தது அரசியலில் சர்வைவல் முக்கியம். வைகோ அவர்கள் பேசாத பேச்சா? இன்னைக்கு வந்து நான் தான் அவருக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறேன் அப்படின்றாரு. மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது இவங்கெல்லாம் பேசாத பேச்சா? அவங்கெல்லாம் இப்போ ஒன்றா இல்லையா? இதே வந்து 96ல் ஜெயலலிதா அவர்களை பற்றி கண்ணாபின்னான்னு திட்டிட்டு அதே டோலர்கள் அப்படி போயிட்டு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் அவங்க கூட்டணிக்காகவும் போய் நிற்கலையா? சின்னம்மா முன்னாடியே போய் நின்ற டோலர்கள் ஃபோட்டோலாம் நான் வச்சுக்கிறேன், வேணுமா? இப்படி நின்றாங்க பவ்யமா. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு நீங்கள் பொதுவில் அஞ்சலி செலுத்திட்டு போகலாம், இல்லை பொதுவில் வந்து இரங்கல் அறிக்கை கொடுக்கலாம். அவங்கள போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் நடந்ததில்லை. அப்புறம் இதை மட்டும் பெருசாக கேட்குறீங்க நீங்கள். அடுத்தது அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னா அது பாருங்க, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதை பற்றி நாமளே நிறைய பேசியிருக்கோம். அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாருங்க, நாங்கள் வந்து கட்சி உறுப்பினர்கள் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் ஆதரவாளர்கள், அவருக்காக நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி கட்சி கட்டுப்பாடு அப்படின்றது எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னாங்க. ரைட், வெரி குட். கட்சி சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டாம். அண்ணாமலை அவர்கள் கட்சியில் இருக்கார், அவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்போ இந்த கூட்டணி இதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒதுங்கினார். ஆனாலும் அந்த ரிகன்சிலியேஷன் இருக்கு.
ரைட், இதுதான் அரசியல் அப்படின்னு அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இபிஎஸ் அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், ஆதரவாளர்கள் நீங்க கட்சிக்காரங்க கிடையாது, அதனால கட்சி சொல்றதை கேட்க வேண்டாம். இவரை தலைவராக ஏத்துனுக்கிறீங்கல்ல, இவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவர் சொல்றதை கேட்கணுமா வேணாமா? அண்ணாமலை அவர்களே ரெக்கன்சைல் பண்ணிட்டு இதுதான் அரசியல்னு போகும்போது நீங்க அவரோட பெரிய அப்பாட்டக்கிறா? நாங்க சொல்றதை தான் அண்ணாமலை கேட்கணும் அப்படின்னா அது தப்புங்க. தலைவர் சொல்றதை தான் தொண்டன் கேட்கணும், கட்சி சொல்றதை கட்சி உறுப்பினர் கேட்கணும், தலைவர் சொல்றதை ஆதரவாளர்கள் கேட்கணும். இதுதான் அரசியல். அதை விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது, நாங்க அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்களுக்கு அரசியலுடைய அடிப்படையே தெரியல அப்படின்னு அர்த்தம். இப்படிலாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இருக்கிறதுல அந்த ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அரசியல். அதை விட்டு நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி தான் இருக்கணும். அது 15-10 அவங்களுக்காவது கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் செய்ததை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஒரு அரசியல்வாதி இப்படித்தான் அரசியல் பண்ணணும், அது சரியாக பண்ணி இருக்கின்றார். அவர் ஒரு கட்சியுடைய டிசிப்ளின்டு சோல்ஜராக அவர் இருக்கார். என்ன இப்போ யோசிச்சு பாருங்களேன், என்னங்க நீங்கள் இப்போ இவர் தான் சொல்கிறார் ஏதோ அதிமுக ஊழல் இல்லையா அப்படின்னு. சரி ரைட்டு, அப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு இடத்துல அணி சேர்ந்தாகணும். 26ல் தனித்த ஆட்சின்றது கஷ்டம். அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். இங்கே திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? திமுக வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுடைய அந்த அரசியல் பயாஸ் இதெல்லாமே கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள்லாம் ஸ்லீப்பர் செல்லான்னு கூட திருப்பி கேட்பாங்க. இதை அகற்ற வேண்டும் அப்படின்னா அவர் முடிவு எடுத்திருக்காருன்னு போது அப்போ நீங்கள் அவருடைய ஆதரவாளர்னு சொன்னால் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே சார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, அதாவது 8 டிஜிபியை கடந்து பொறுப்பு டிஜிபியை ஒருத்தர் வந்திருக்காரு வெங்கட்ராமன்றவர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் அவர். இது என்னால் ஏற்றுக்க முடியாது விக்ரம். அண்ணாமலை அவர்கள் சொன்னதுங்களா இல்லை இவர் பொறுப்பு? அண்ணாமலை அவர்கள் சொன்னது. ஏன் சார்? ஏன்னா அந்த டிஜிபி அவர்கள் பிராமணர் அப்படின்னு யாரோ சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன சார் கடந்து வந்துடலாமா? ஏங்க நீங்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரானது திமுக அப்படின்லாம் சொல்லி நிற்கிறீங்க. ஆனால் அதையெல்லாம் உடைக்கும் விதமாக அவர் உண்மையிலேயே பிராமணராக இருக்கும் பட்சத்தில், அந்த டிஸ்க்ளைமரோடு தான் நான் சொல்கிறேன். அப்போது அது சீமா அகர்வால் அவர்கள், அதுக்கப்புறம் ரத்தோர் அவர்கள், அப்புறம் வன்னிய பெருமாள் அவர்கள், இவங்களையெல்லாம் ஓவர்லுக் பண்ணி ஒரு பிராமணருக்கு போஸ்ட் கொடுத்துருக்கார் அப்படின்னா சந்தோஷப்படணும் இல்லையா? அப்போ நிஜமாகவே பாஜக பிராமண எதிர்ப்பு கட்சியா? திமுக மட்டும்தான் பிராமண ஆதரவு கட்சியோ? ப்ரொவைடட் அவர் பிராமணர் அப்படின்ற பட்சத்தில் அதையும் நான் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் சந்தோஷப்படுங்களேன். நீங்கள்லாம் பிராமணர்களை இப்போ ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பிராமணர்களை இழிவுபடுத்துகின்றது திமுக அப்படின்னு. இல்லை இல்லை, நாங்கள் தான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. என்ன விக்ரம், நீங்கள் இதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா தப்பு இல்லையா? அது திராவிட மாடல் பாருங்கள், எல்லாருக்குமான அரசு இது, பிராமணர்களுக்கும் சேர்த்து, ப்ரொவைடட் அவர் பிராமணராக இருக்கும் பட்சத்தில். நீங்கள் திராவிட மாடல் சொல்கிறீங்க சார், ஆனால் திராவிட மாடல் உங்களுடன் ஸ்டாலின்ற தண்ணியோட போய்கிட்டு இருக்கேன் சார். அளந்து போட்டாங்களா? ஏன் சார்? இல்லை, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் திருடிட்டு போயிட்டாங்களாம்ப்பா, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாராம்ப்பா. இது மனுவை கூட யாராவது திருடுவாங்களா? இல்லை, சரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஐயா நீ ஒன்று இது மாதிரி முன் அனுபவம் இருக்கா அப்படின்லாம் கேட்காதீங்க. பொதுவில் ஒரு திருடன் ஒரு இடத்துக்கு போகிறா அப்படின்னு சொன்னால் அங்கே வேல்யூபிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு அலுவலகத்தில் அப்படின்னா டேபிள் சேர் இருக்கும், அதை தூக்கிட்டு போக முடியாது. இந்த பேப்பர் வெயிட்டு, ஸ்டாப்லரு, இந்த பென் ஸ்டாண்டு இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ தெரியாமல் இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ, அந்த பேப்பரை கடைக்கு போட்டிருந்தா கூட ஏதாவது காசு கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி திருடிட்டு போய்விட்டதாக புகார் கொடுத்தார் அப்படின்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது இதுக்கு பின்னாடி ஏதாவது பாஜக சதி இருக்குமோ? நான் சொல்லலை, ஒருத்தர் ஏற்கனவே சொல்லிக்கிறாரு. இவங்களே மனு எழுதி அவங்களே கொண்டு போய் போட்டாங்க. அப்போ இவங்களே எழுதி அவங்களே கொண்டு போய் போட்டாங்கன்னா அப்போ அது தாலுகா ஆஃபீஸ்க்கோ இல்லை வேற அலுவலகத்துக்கோ போயிருக்காது. அப்போ அங்கே இருக்கவர் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு திருடு போயிடுச்சின்னு? இதுவும் செய்தி வந்திருக்குது இல்லை? முட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்தாச்சுன்னா முன்ன பின்னெல்லாம் யோசிக்க கூடாது, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கினே இருக்கணும். ஆனால் என்னன்னா அந்த முட்டு கொடுக்கறது ஸ்ட்ராங்காக நிற்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன், தளம் போடுறான் பாரு, தொப்புன்னு ஊந்துடும். அது முட்டு கொடுத்து படையவங்களுக்கு தான் தெரியும். நாம் முட்டு கொடுப்பதற்கு 300 வழிகள்னு புஸ்தகம் போட்டுக்கிறோம். 299 ரூபா தான், விபிபி தனி. வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகே சார். சார் அடுத்ததான் நம்ம
அதிமுக வந்து ஆர்எஸ்எஸோட அடிமையாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அது எல்முருகன் அவர்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் வழியில் போகக்கூடாதான்ற கேள்வியும் எழுப்புறாரு. நானும் அதை தான் கேட்குறேன். இப்போது ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கைனா எந்த கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்க? இந்த ஆர்எஸ்எஸ் அந்த மீட்டிங் அதெல்லாம் போடுவாங்க. ஒரு தடவை என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் ஒரு பார்வையாளனாக நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்றாங்க. நானும் உக்காந்து சாப்பிட்டேன். எழுந்துக்கும் போது ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் மட்டும் அவங்க தட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்த அழைப்பாளர்கள் நீங்கள்லாம் எடுக்க வேணாம், உங்கள் தட்டை அவங்க கழுவிடுவாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை பாருங்க, நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக ஊடகவியலாளராக உங்கள் இதை பார்க்க வந்திருக்கேன். ஆனால் அதுக்காக ஏன் தட்டை நீங்கள் கழுவுறீங்கன்னா நோ அதை நானே கழுவுறேன் அப்படின்னேன். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய பழக்க வழக்கங்கள். அங்கே நீங்கள் போன பிறகு தான் தெரியுது இந்த ஜாதி மதம் அப்படின்ற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. அனைத்து ஜாதியினரும் இங்கே அடிக்கடி இந்த சமபந்தி போஜனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கே அது கிடையவே கிடையாது. ரெகுலராக நடக்கிற விஷயம். ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணுற விஷயம் கிடையாது. சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயம் அது. அப்போது இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை எந்த கொள்கையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா அப்போ அந்த கொள்கை சரியா தவறா என்ன ஏது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்எஸ்எஸ் வழி நடந்தால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிறீங்களா? அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே கழுவணும்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? ஜாதி வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் ஒன்றா உட்காந்து பக்கத்தில் தரையில் உட்காந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? தூரம்லாம் உட்கார முடியாது. அப்படியே ஒருத்தர் முட்டி இன்னொருத்தர் முட்டி மீது இடிச்சிக்கிட்டு தான் உட்காந்து இருக்க முடியும். பக்கத்தில் இருக்கவன் என்ன ஜாதி, எந்த ஊருக்காரன், அவன் ஏழையா பணக்காரனா ஒன்றும் அங்கே தெரியாது. இப்படி உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களா? இது தப்பு அப்படின்னா அதை நாங்கள் செய்வோம் அப்படிதான் சொல்லணும். இதில் என்ன வந்து அச்சப்பட வேண்டியது இருக்குது? இதில் வேறு ஐயோ இதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை, என்ன குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தோழர்கள் சொல்றாங்க, ஒரு மாவட்டம் பட்டியல் குத்துறாங்க, இந்தந்த மாவட்டங்களில் வந்து ஜாதிய கொடுமைகள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு. எங்க ஆபீஸுக்கு வாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. இது என்ன பெருமையா? தமிழகத்தில் எங்க இந்த மாதிரி வந்து சாதி மறுப்பு திருமணங்கள், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் நடந்தாலும் அது சாதாரண விஷயமா போகும், யாரும் எதுவும் கேட்கவே மாட்டாங்க. அப்படின்ற நிலைமை வந்தா அதுதானே சமூக நீதி? அதை விட்டுட்டு இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, வாங்க நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், இதுதான் சமூக நீதியா? இப்போ ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் வந்து நகைகளை எல்லாம் அணிந்து கொண்டு ரோட்டில் தனியாக போனால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கச்ச இது பாருங்க, அப்படி யாராவது போறீங்களா, நாங்கள் பாதுகாப்பு வரோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது சுதந்திரமா? அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். எப்போ நீங்கள் கட்சி அலுவலகத்தில் கூப்பிட்டு கல்யாணம் பண்ண வழக்கமாக போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும். நம்ம அந்த பம்மல் சம்மந்தத்தில் பார்ப்போம்ல, கட்சியில் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கே தாலி கட்டி விடுவார். அந்த மாதிரி எங்க அலுவலகத்துக்கு வாங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அப்ப வெளியில பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? நாங்க நீதி கட்சி காலத்திலிருந்தே சமூக நீதி நிலைநாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யா கோபால்? ஏன் இந்த மாதிரிலாம் உடனடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தப்புங்க. ஓகே சார், அடுத்ததாக கொஞ்சம் நேஷனல் பாலிடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ராகுல் காந்தியோட ஒரு மீட்டிங் சார். அந்த மீட்டிங்கில் வந்து ராகுல் காந்தி கூட இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் வந்து மோடியோட அம்மாவை தப்பாக பேசிட்டாங்கன்றதுக்காண்டி ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்களே சார், எதுக்கு சார் அது? இப்போது பாஜக ஆதரவாளர்கள் யாராவது பேசினா உடனே நேராக மோடியைத்தான் சொல்லுவாங்க. பாஜக ஆளும் மாநிலங்களில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா உடனே மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அதே மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா அது எங்கேயோ துபாயிலையோ இல்லை அண்டார்டிகாலையோ நடந்தது அப்படின்னு வாயை திறக்காமல் போயிடுவாங்க. நான் நினைக்கிறேன் இந்த மணிசங்கர் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? கரெக்ட், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வருவார். இப்போ எதிர்பார்க்குறது தப்பு. இருந்தாலும் பீகார் எலெக்ஷன் நடக்குது, இப்போ ஏதாவது வந்து சொல்லணும். அவர் வந்து நீச் ஆத்மி அப்படின்னு சொன்னார். இங்கே இருக்கிற புள்ளி கூட்டணியில் யாராவது கேள்வி கேட்டாங்களா? டீ விற்கிறதுக்கு ஒன்றா அவர் வரலாம் அப்படின்னு சொன்னார். யாராவது கேள்வி கேட்டாங்களா? இதே பாஜகவில் இருந்து யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து நீச் ஆத்மி அப்படின்னு சொல்லி இருந்தால் என்ன மாதிரி இவங்கெல்லாம் குதிச்சு எழுந்திருப்பாங்க. இப்போதான் எனக்கு புரியுது. இப்போ மோடி அவர்கள் வந்து இதே நீச் ஆத்மி அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி இருந்தார், காங்கிரஸில் இருக்க யாரையாவது பார்த்து அப்படின்னு சொல்லி இருந்தால் பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் மணிசங்கர் ஐயர் சொன்னால் பிரச்சனை பண்ணலை. இது காரணம் என்னன்னு புரியுதா? மணிசங்கர் ஐயர், மோடி எம்பிசி. அதனால மோடி சொன்னா நாங்க பிரச்சனை பண்ணுவோம், ஐயர் சொன்னா பிரச்சனை பண்ண மாட்டோம். நல்லா இருக்குல்ல இந்த மாடல்? யோசிக்கணும் தம்பி. இதுக்கு தான் சொல்றது, பகுத்தறிவை எதுக்கு குத்துக்கிறாங்க கடவுள்?
ஆஹா, பகுத்தறிவுனாலே கடவுள் வரக்கூடாதா? சரி ரைட்டு, கடவுள் இருக்காரு இல்லைன்றதை விட்டுருங்க, பகுத்தறிவு உங்களுக்கு இருக்குதா? அப்போ யோசிக்கணுமா வேணாமா? ஐயர் சொன்னா நீங்க ஏன் வந்து சும்மா இருக்கீங்க? இதை நீங்க கேள்வி கேட்டிருக்கணுமா வேணாமா? இப்போ இந்த மீட்டிங்ல வந்து ராகுல் காந்தி சொன்னது அப்படின்னு சொன்னா, ராகுல் காந்தியோடைய ஆதரவாளர் ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா கரெக்டுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, தொண்டர்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து அந்த பேரிகேட்லாம் உடைக்கிறாங்க உங்க தொண்டர்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவில் சொல்றேன். கிரீஸ் தடவி கூட அவங்க எகிரி குச்சி பேரிகேட்லாம் வச்சிடுறாங்க அப்படின்னும் போது, அது அரசு வைத்திருக்கின்ற பேரிகேட் அப்படின்னும் போது யார் மீட்டிங் நடத்துறாங்களோ அவங்கள தானே கேட்பாங்க. அந்த மாதிரி தான் உங்க கூட்டத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு சொன்னா அப்போ அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான். நாட்டில் எது நடந்தாலும் வந்து சாக்கடையில் தண்ணி போலன்னா கூட ஆகம் கூடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க முடியாதா? இப்போ நான் ராகுல் காந்தி அவர்கள் இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? அதனால் அப்படிலாம் சொல்லாதீங்க. அங்கே பீகாரில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் சார்? இப்போ யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது? இதில் என்னங்க சந்தேகம்? பிஜேபி தான். அதாவது நம்ம ஐபிஎல் எடுத்துப்போமே, ரொம்ப நாளாச்சு கிரிக்கெட்டை பற்றி பேசி. ஒவ்வொரு தடவையும் வந்து இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்கிறத விட இந்த டீம் ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்றத சுலபமாக சொல்லிடலாம் சார். ஆமாம், அந்த மாதிரி இந்த ஆர்ஜேடி அண்டு கம்பைன் இது ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்றத நம்மளால சுலபமாக சொல்ல முடியும். யார் ஜெயிப்பாங்கன்றதை விட்டுருங்க, யார் தோப்பாங்கன்றதை சுலபமாக சொல்லிடலாம். அவங்க தோத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நான் வரல சாய்ஸ். இப்போ அந்த எக்ஸாமில் எய்தர் ஆர் அப்படின்னு கேட்பாங்கல்ல, நாங்கள் இந்த சாய்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த சாய்ஸை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே சார். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.